கிஃப்ட்ங்கிறது வந்து அவங்களே அவங்களுக்கு வாங்கிக்க முடியாத மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னா அது அவங்களே அவங்களுக்கு வாங்கிப்பாங்க. ஒரு வாட்ச் வாங்கி தரீங்க அது அவங்களே அவங்களுக்கு வாங்கிப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு மெமரியா இருக்கணும். கிஃப்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராடக்ட், இட்ஸ் அ பேக் ஆஃப் மெமரி. ஒரு எஃபோர்ட் போடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக அவங்க நினைச்சு நீங்க பண்ணிருக்கீங்க. போற போக்குல சாதாரண ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்தோம் இல்ல, நீங்க அவங்கள லவ் பண்றீங்க, இல்ல அவங்க உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க கொடுக்குற கிஃப்ட் வந்து அதை காமிக்கணும். அவங்க மேல நீங்களும் பாசம் வச்சிருக்கீங்க. ஃப்ரம் த ஸ்கிராச் அது எண்ட் ஆகுற வரைக்கும் அவங்களுக்காக அவங்க நினைச்சு மட்டுமே பண்ணுங்க. அந்த ரியலா கறி கொடுக்குற படங்களை பார்த்தோன்னே அவங்களோட கண்ணில இருந்து தானாவே தண்ணி வந்துச்சு. அதுல என்ன மேஜிக் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும்? எந்தெந்த படங்கள் நீங்க கருவீங்க? இப்ப ஒரு சைஸ் இருக்கும், ஒரு போட்டோ A4 சைஸ் பண்றேன், A3 பண்றேன். அப்ப A4 வந்து சின்ன அங்கிள்ட்டு வருவாங்க, தெரியாம வைக்கிறதுக்கு முடியும். இது மட்டக்களப்பிலேயே வந்து ஓந்தாச்சி மடத்துல வைக்கிறான்றபடியா உங்களுக்கு வந்து ஓர்டரோட கன்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு குறைஞ்ச விலையில வந்து ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சி தரத்துக்கு நண்பன் வந்து ரெடியா இருக்காரு. நீங்களும் நண்பனுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வயதுலேருந்தே ஆர்வம், நார்மலா பண்ற சித்திரங்கள், கோவம் வந்தா போய் தேர்ற அப்படி அது கோவம் வந்தா கேட்றீங்கண்ணே. இன்றைக்கு அவசரம் வேணும்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் இது பண்ணித்தாங்க, அப்போ அவசரமா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சீரனை போட்டு பண்ணி கொடுக்குறது அம்மா அப்பா ஊக்குவிக்கவங்க. அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டு, ஊக்குவிச்சாங்க. தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா. நான் உங்க பாடுவர் சனு, பக்கத்துல இருக்கிற கேணுஸ்வரன். அநேக மாணவர்களும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கேணுவை எங்க சந்திக்க வந்திக்கணும்னு பார்த்தா கேனோட வீட்டுக்கு தான் வந்து ஓந்தாச்சி மடத்துல இருக்கேன். அவனோட வீடு கேணுவை சந்திக்க வந்தேன். எதற்காக வந்து சந்திக்க வந்திக்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிறந்த நாள் வீடு, திருமண வீடுகள்ல வந்து டிஜிட்டல் ஃப்ரேம் வந்து கொடுக்கறது வளமே. அதை வந்து இயலா வந்து பென்சிலாலேயே வந்து கீறி கொடுக்கறது வந்து சில பேருக்கு பிடிக்கும். ஆனா பிடிச்சிருந்தாலும் சில பேருக்கு எங்க கீறல், யார்கிட்ட கொடுக்கலாம், யார்கிட்ட கொடுத்தா வந்து தெளிவான படம் வந்து நமக்கு தருவாங்கன்ற ஒரு சந்தேகத்தில் வைப்பாங்க. அவைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விடயத்தை தான் கேணு மூலம் நாங்க உங்களுக்கு தரப்புறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கேணுகீர்ன வந்து சாம்பிள்ஸ் கொஞ்சம் இருக்குது, வந்து அதை ஃபுல்லா வந்து பார்த்துட்டு வாங்க. வீடியோ கண்டினியூ பண்ணலாம். திரும்பவும் வந்துட்டானா? வந்து அவங்களே அவங்களுக்கு வாங்கிக்க முடியாத மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னா அது அவங்களே அவங்களுக்கு வாங்கிப்பாங்க. ஒரு வாட்ச் வாங்கி தரீங்க அது அவங்களே அவங்களுக்கு வாங்கிப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு மெமரியா இருக்கணும். கிஃப்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராடக்ட், இட்ஸ் அ பேக் ஆஃப் மெமரி. ஒரு எஃபோர்ட் போடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக அவங்க நினைச்சு நீங்க பண்ணிருக்கீங்க. போற போக்குல சாதாரண ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்தோம் இல்ல, நீங்க அவங்கள லவ் பண்றீங்க, இல்ல அவங்க உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க கொடுக்குற கிஃப்ட் வந்து அதை காமிக்கணும். அவங்க மேல நீங்களும் பாசம் வச்சிருக்கீங்க. ஃப்ரம் த ஸ்கிராச் அது எண்ட் ஆகுற வரைக்கும் அவங்களுக்காக அவங்க நினைச்சு மட்டுமே பண்ணுங்க.
ஓகே, இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம இவர பேர் வந்து நான் சொல்றதை விட இப்போ அவர்கிட்டயே கேட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சு விடலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? கேனுஸ்வரன். கேனுஸ்வரன். ஓகே, நீங்க ஓவியம் வரைகிறதுக்கு உங்களுக்கு யாரு முதல்ல இருந்து சப்போர்ட் பண்ணு? நீங்க எத்தனை வயதுல இருந்து இந்த ஓவியத்தை வரைகிறீங்க? நான் சின்ன வயதுலேருந்தே பழகிறேன். எத்தனை வயதுல இருந்து இந்த ஆர்வம்? 10 வயதுலேருந்தே ஆர்வம். நார்மலாக பண்ணுற சித்திரங்கள் கோவம் வந்தால் போய் தேர்ற அப்படி அது கோவம் வந்தா கேட்றீங்கண்ணே. அப்படி போய் தேர்றேன். திரும்ப ஓஎல்லாம் போர்ட்ரைட் அப்படி ஸ்கெச் பண்ண பழகினேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு முந்தி இந்த ஆர்வங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு இருப்பாங்க தாய் தந்தை, அவர்களா வந்து ஊக்குவித்தா இல்ல நண்பர்களோட சேர்ந்துருந்தா நீங்க பழகின நீங்க இல்ல ஆசிரியர்களை வந்து கொடுத்தீங்க? அம்மா அப்பா ஊக்குவிச்சவங்க, அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டு, ஊக்குவிச்சாங்க. இப்பயும் கண்டினியூ ஆகுது. இப்ப நமக்கு இது தனிப்பட்ட விதத்துல வந்து கீறதுக்கு வந்து ஆர்வம் இருந்தாலும் வந்து ஒரு ஆள் வந்து கை கொடுத்து தூக்கி விட்டா தான் நம்ம வந்து கீற சூழ்நிலையில இருப்போம். இப்ப நமக்கு கீற முடிஞ்சாலும் கீறுனா வந்து யாரும் கேள்வி பண்ணுவாங்களோ, இது கொஞ்சம் பிழைச்சிட்டா வந்து அதை வச்சு கேள்வி பண்ணுவாங்களோ இல்லாம வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுத்து தூக்கி விடுற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலான்னு. அப்படி உங்களோட வாழ்க்கையிலயும் இருக்காங்கண்ணே. ஓகே, இது நீங்க வந்து கீறும்போது வந்து தனிமையில இருந்துக்கிறீங்களா இல்ல ஆக்களோட? தனிமையில இருந்து அங்கிருவீங்க. எந்தெந்த நேரங்கள்ல நீங்க படங்கள் கீறுவீங்க? ஃப்ரீயாக இருந்துருவேன். ஆர்டர் இருந்தால் நைட் டைமில் ஆர்டர் வர்றது. இப்போ என்ன சொல்லுவாங்க, டைம் நேரத்துக்கு சொல்லாமல் இன்றைக்கு சொல்லின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு போகணுமாண்டு, அதில் நைட்ல இருந்து அப்படியே ஆர்டர் வந்துட்டீங்க. இப்போ இன்றைக்கு அவசரம் வேணுமான்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் இது பண்ணித்தாங்க, அப்போ அவசரமாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த சீன் என்ன போட்டு பண்ணி கொடுக்குறது. எந்தெந்த படங்கள் நீங்கள் கீறுவீங்க? இப்போ ஒரு சைஸ் இருக்கும், ஒரு ஃபோட்டோ A4 சைஸ் பண்ணுறேன், A3 பண்ணுறேன். அப்போ A4 கூட சின்ன கேட்டு வருவாங்க, தெரியாமல் வைக்கிறதுக்கு முடியுவாங்க. அடுத்தது பெரிய சைஸ்னு கட்டுவாங்க, ஃபேமிலி ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கு. A3 மட்டும் பெருசு. ஃபேமிலி ஃபோட்டோண்டா நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வைக்கிறீங்க? 4 பேர் வச்சு கறி கொடுத்தீங்க. லாஸ்ட்டாக கறி கொடுத்தீங்க A4லயா A3லயா? அது A4ல கறி கொடுத்தீங்க. அது வந்தது திரும்ப வந்தது சீட் இல்லாமல். இப்போ நீங்கள் ஓவியம் வரையும் போது வந்து என்னென்ன விதமான பென்சில்களை வந்து பயன்படுத்துவீங்க? எப்படியான ஓவியங்கள் வரைவீங்க? பென்சில்டா 2Bலேருந்து 10B வரைக்குமான பென்சில் ஆர்ட் பண்ணுறது, ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறேன். எந்தெந்த வகையான ஓவியங்கள் வரைவீங்க? பிளட்ல வரைவீங்களா இல்ல பென்சில்ல மட்டும் தான் வரைவீங்க? பென்சில் ஆர்ட் பண்றேன். ஸ்டார்ட்லயே பென்சில் பண்ணேன், அப்புறமா பென் ஆர்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக என்ன ரெண்டிங்ல இருக்குன்னா பிளட் ஆர்ட். அப்போ பிளட் ஆர்ட்டும் ட்ரை பண்ணேன், வந்துச்சு. இப்போ பிளட் ஆர்ட் ஆர்டர் வந்துட்டு இருக்கு வெளியூர்ல இருந்து. எத்தனை ஆர்டர் இப்போ பிளட் ஆர்ட் ஆர்டர் மட்டும் செஞ்சிருக்கீங்க? ஒரு 10 கிட்ட பண்ணியிருக்கேன். 10 கிட்ட பண்ணிருக்கீங்க. எல்லாம் சக்சஸா முடிஞ்சிருக்கீங்க? ஆமாம், அதை பார்த்து தான் இப்போ பார ஆர்டர் இப்போ வந்துருக்கு. இப்போ உங்களோட இன்டர்வியூக்காக வந்துருக்கு. ஸ்கூல் படித்த காலங்களில் வந்து ஆசிரியர்கள் வந்து இது பிடிச்சிருக்கு, எனக்கும் இப்படி ஒன்று வரைஞ்சிதாடா ரெண்டு யாரும் சொல்லியிருக்காங்களா ஆசிரியர்கள்? சொல்லியிருக்காங்க. படிச்ச ஸ்கூல்லேயும் தான், இப்போ அப்புறமா 7 படிச்ச ஸ்கூல்லேயும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து டிஜிட்டல் ஃப்ரேம் பண்ணுறதை விட ஓவியத்தை வரைஞ்ச ரியலாக பார்க்குறது வந்து ஒரு சந்தோஷம், ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை வந்து அடைகிறாங்க. இது வந்து பர்த்டே வீடுகளுக்கு சர்ப்ரைஸ் ஆர்டர்கள் போகிற இடத்து நான் கணக்கெடுத்து அவதானிச்சிருக்கேன். டிக்டாக்ல வந்து ஃபோட்டோ ஃப்ரேமை விட அந்த ரியலாக கறி கொடுக்குற படங்களை பார்த்தோன்னே அவங்கள கண்ணில இருந்து தானாகவே தண்ணி வந்துச்சு. அதில் என்ன மேஜிக் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும்? டிஜிட்டல் எடிட்டிங் பண்ணுறதால வந்து அப்படி ஒரு கவர்ச்சி உண்டு அவைகளுக்கு வாரதை விட வந்து ரியலாக கிளறும் போது அவைகளுக்கு ஒரு கொஞ்சம் இதாக வரும். அவங்களோட மனசை வந்து காலமா போய் தட்டி கண்கலங்க வைக்கக்கூடிய மாதிரி இல்லாம கைகளை பண்றதுல அவங்க கொஞ்சம் ரசிப்பாங்க. இப்ப ஒரு படம் கீறதுக்கு வந்து நீங்க எத்தனை மணித்தியாலம் எடுப்பீங்க? A3ல கீறண்டா எத்தனை மணித்தியாலம்? A4ல கீறண்டா எத்தனை மணித்தியாலம்? A3 A4 3 மணி 4 மணித்தியாலம். A3 எடுப்பேன், இல்ல A4க்கு அப்படி எடுப்பேன். A3 அதை விட கொஞ்சம் ஹவுஸ் கூடுங்க. இப்ப மிட் நைட்ல வந்து 12 மணி வரைக்கும் இருந்து கேறி கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், அவசரத்துக்கு வரவங்களே கேறிக்கு. இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சி செய்றீங்களா இல்ல பிடிக்காம செய்றீங்க?
பிடிச்சி தான் செய்யுது பிடிச்சுதான் செய்றீங்க. பிடிச்சது. இப்போ வந்து உங்களை வந்து கண்டக்ட் பண்றதும் பெரிய கஷ்டமா இருந்துச்சு. இப்போ என்னடா வந்து நல்லா இருட்டப்படுது, உங்களை பார்த்தாலே தெரியும். நாங்களும் கண்டக்ட் பண்ணோம், பிஸியா தான் ஆள் இருந்தவர். இந்த ஆர்டர்கள் வந்து கூட கிடைக்குது. நீங்களும் வந்து ஆர்டர் பண்றேன்டா ஒரு நாளைக்கு முந்தையே கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எப்படியான ஆர்டர் வேணுமோ அப்படியான ஆர்டர்கள் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட வந்து வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுக்குறேன், அது மூலம் நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நாங்கள் குறிப்பிட்ட ஒரு சின்ன சின்ன கேள்விகளை வந்து கேட்டிருந்தோம் கேணுஸ்வரன்கிட்ட. அவர் வந்து பதில் சொல்லியிருந்தாரு. வந்து இப்படியான ஒரு ஆள் 20 வயதுல வந்து அவர் வந்து இப்படி சாதிக்கணுமென்று இருக்கிறது வந்து பெரிய விஷயம் உண்டு. அதுக்கு நீங்க வந்து எந்த அளவு சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல. முடிஞ்ச வரை இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. எழுதிக்கிற யாருக்கும் வந்து தெரியாம இருக்கும் இப்படி ஒரு படம் ஒன்று கீறுனா அப்படி யாரு தத்துருவமா அப்படி வரைஞ்சி தருவாங்க. சில பேர் வந்து தெரியும், 1-2 பேர் வந்து ஊர்ல இருக்கிறதால வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இது மட்டக்களப்பிலேயே வந்து ஓந்தாச்சி மடத்துல இருக்கிறான்றபடியா உங்களுக்கு வந்து ஓர்டரோட கன்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு குறைஞ்ச விலையில வந்து ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சி தரத்துக்கு நண்பன் வந்து ரெடியா இருக்காரு. நீங்களும் நண்பனுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.